அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறேன். ஏன் இடம்பெறுகிறது? நாட்டு கொடிகளை எல்லாம் தான் முக்கியமான ஆள். இது 9 வருஷமாக பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இங்கிலாந்துல இருந்து, யுஎஸ்ஏல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து உரையாடி கொண்டிருக்கிறாங்க. சிங்கள மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா. We're from Canada. கனடால இருந்து முக்கியமான நோக்கம். நான் டொரண்டோவில இருந்து Here for the first time? We're from Canada. அனைவருக்கும் Long ride from London. 124 வருஷமாக நாங்க அப்படியே பின்தொடர்ந்து போறோம். எல்லா நாடுகள்ல இருந்தும் மக்கள் அப்படியே துவிச்சக்கர வண்டியில 4 நாட்கள் பயணம் செய்து வந்திருக்கிறாங்க. வெள்ளக்காரங்க, புலம்பெயர் உறவுகள், சிங்கள மக்கள், இலங்கையில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 72 பேர் வந்திருக்கிறாங்க சொல்றாங்க. இந்த பிரம்மாண்டமான பவனி ஏன் இடம்பெறுகிறது, என்னத்துக்கு இடம்பெறுகிறது? இது 9 வருஷமாக செய்கின்றார்கள். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு உதவி செய்வதற்காக இவ்வளவு பேரும் வந்திருக்கிறாங்க. என்ன உதவி, எப்படியான உதவி, எங்கே இது இடம்பெறுது? 2025ஆம் ஆண்டில் இந்த உதவி இடம்பெறுது. ஸோ அதுதான் இந்த காணொலி. மக்களே, விது.யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இப்போ வந்து துவிச்சக்கர வண்டி பயணம் வந்து ஆரம்பமாகுது. இலங்கையினுடைய நீர்கொழும்பிலிருந்து ஆரம்பித்து 4 நாட்கள் அப்படியே பயணம் செய்து இதில் வந்திருக்கிற வணக்கம் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் அப்படியே பாருங்க, ஒவ்வொருவரும் தனியாக பணம் சேர்த்து எங்களுடைய மக்களுக்காக பணம் சேர்த்து எங்களுக்கு உதவ வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இப்போ இவர்கள் எங்கே போகிறார்கள் சொல்லி இந்த காணொலியில் இருக்கிறது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பருத்தித்துறை. இந்த பருத்தித்துறையில் அவர்கள் ஒரு கிராமத்தில் நின்றார்கள். இப்போ இவர்கள் இந்த கிராமத்தில் என்ன செய்தார்கள், இந்த கிராமத்தில் இடம்பெற்ற விடயங்கள் என்ன, ஏன் இவர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லி அந்த உரையாடலை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். எல்லாருமே வந்து ரைடில் வந்துட்டு இருக்காங்க. மக்களே பாருங்க, பின்னால் பஸ்ஸில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பயணத்தை வந்து அவங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள், சிறுவர்கள் எல்லோருமே வந்து வரவேற்று கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கணும். இது எந்த இடம் அப்படி என்று சொன்னால் நாவலடி சந்தி, முத்துமாரி அம்மன் கோவில் அடி, அதாவது பருத்துறையில் நிற்கணும் எல்லாருமே. அவங்கள பாருங்க மக்களே, அப்படியே உயரமாக காட்டுறேன். ஒவ்வொரு உலக நாட்டிலேருந்து வந்திருக்காங்களே. என்ன பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கிறாங்க, யுஎஸ்ஏல இருந்து வந்திருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. 72 பேர் ஓடுறோம் நம்ம ஒவ்வொரு 4 நாள் ஓடுறோம். 4 நாள் ஒவ்வொரு நாளும் முதலாவது 78 கிலோமீட்டர், 140 அப்படி 4 நாள் ஓடி இருக்கிறோம். ஸோ வாழ்த்துக்கள். எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஒரு நிதியை சேகரிப்பதற்காக இலங்கையிலே வாழ்கின்ற சிங்கள மக்கள் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி தமிழ் மக்கள் வந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய உறவுகள், வெளிநாடுகள் இருக்கிற எங்களுடைய உறவுகள் வந்திருக்கிறாங்க. ஹாய், வெல்கம். தேங்க்யூ. தமிழ் பேசுவீங்களா? தமிழ் பேசுவோம். எந்த நாட்டில இருந்து வாரீங்க? நான் சிட்னி, ஆஸ்திரேலியால இருந்து வரேன். உங்களை அன்பாக வரவேற்கின்ற யாழ்ப்பாணத்துக்கு. இது முதலாவது தடவையா வாரீங்க? இது எனது முதலாவது தடவை. ஸோ இந்த பயணம் பற்றி நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறது என்ன? இது துவிச்சக்கர வண்டி பயணத்தை கேட்குறேன். இது ஒரு நல்ல கோசுக்காண்டி இவங்க செய்கிறாங்க. இது மக்களுக்கு தேவையான சர்வீஸை, எசென்ஷியல் சர்வீஸை செய்ய யோசிச்சிருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த வைத்தியசாலைக்கு முதல் தடவையாக வாரீங்களா? வைத்தியசாலை முதல் தடவை தான் வாரேன். உங்களை சந்தித்தது சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருமே சந்தோஷமாக வந்திருக்கோம். நன்றி. ஸோ ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த பணியை வந்து அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வந்திருக்கிறாங்க. ஸோ வணக்கம், உங்களுடைய பேர்? நான் டாக்டர் காண்டீபன். எந்த நாட்டிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? ஸ்ரீலங்கா. இலங்கையிலேருந்து வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த ரைடை பற்றி சொல்லுங்கள். எங்கேருந்து நீங்கள் இலங்கையிலேருந்து வெளிக்கிட்டீங்க? நாங்கள் இலங்கையில் கொழும்புலேருந்து நேற்று இந்த 2 நாளைக்கு வெளிக்கிட்டு இப்போ கொழும்புலேருந்து சிலோ போய், சிலோவிலேருந்து அனுராதபுரம் போய், அனுராதபுரத்துலேருந்து கிளிநொச்சி வந்து, கிளிநொச்சியிலேருந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு கிலோலிக்கு வந்திருக்கோம். இந்த சைக்கிள் பயணத்தினுடைய நோக்கம்
இது வந்து உண்மையில் இது ஒரு சேரிட்டி ரைட். உண்மையில் இது வந்து எங்களோட எய்ம் வந்து என்னச்சுன்னா புத்தூரில் இருக்கிற சென்ட் லியூக்ஸ் மெதடிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களாலான உதவியை செய்து அந்த ஹாஸ்பிட்டலை மீண்டும் புனரமைக்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். அதன் மூலமாக புத்தூர் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள மக்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்கக்கூடிய வழிவகைகளை ஏற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அருமையான பணி, வாழ்த்துக்கள். உங்களை சந்திச்சது சந்தோஷம். ஸோ வெளிநாடுகளில் இருந்து வந்துருக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்போம். Hello. What's your name? What's your name? Brooklyn. Brooklyn. Where are you from? Canada. Canada. Where did you start this ride? Colombo. Colombo. Okay. For what reason have you come? We have come to raise money to support the hospital in Putur Jaffna. Okay. How? There you go. Called St. Luke's. How long have you been coming like this? We've been biking for 4 days. Okay. Nice. Yes. Nice to meet you. Nice to meet you. Are you coming for the first time? First time here, yes. Yeah. First time here. Yes. You're from Canada. Canada. Okay. Nice to meet you. Nice to meet you. Nice to meet Nice you. to meet you. Canadaவில் இருந்து வந்திருக்காங்க. Yeah. So all girls Canada? All from Canada. Yeah, tell me. So எனக்கு அருகில இன்னொரு உறவு நிற்கிறாரு. வணக்கம், உங்களுடைய பேர்? வணக்கம், எனக்கு பேர் சுதாகரன். சுதாகரன். Yeah. எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க? நான் டொரண்டோவில் இருந்து வந்திருக்கிறேன். கனடா, டொரண்டோ. கனடா, டொரண்டோ. டொரண்டோல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய துவிச்சக்கர வண்டி பயணம் எவ்வளவு தூரம் இந்த பயணம் எடுத்தது? மொத்தமாக 455 கிலோமீட்டர் பயணம் 4 நாட்கள் சென்றது. அவரேஜாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர்ஸ் கிட்ட செய்தாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இது முதல் தரமா வாரீங்க? இது எனக்கு முதல் தரம். இது முதல் தரம். எனக்கு இது 2வது தரம். ஆமா, நான் போன முறையும் உங்களை இவர்களை சந்தித்திருந்தேன். இது 2வது தரம். ஆமாம். போன முறை நாங்கள் மானிப்பாயில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு சமூக பணி செய்கிறீங்க. ஒரு அந்த ஃபண்ட் ரைசிங்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ நாங்கள் மிச்ச ஆக்களோடையும் நாங்கள் உரையாடுவோம் அப்படியே. ஸோ மக்களே, நாங்கள் எல்லாரோடையும் கதைப்போம், கொஞ்சமாக கதைப்போம். உங்களுக்கு நன்றி, உங்களை சந்திச்சு. தேங்க்யூ. What's your name? Miriam. Miriam. Yeah. What are you feeling now? I'm so excited to be here. Tired, but I have so much energy. Excited to get it to the hospital. But yeah, it's been a great experience. Nice to meet you. Nice to meet you. எந்த நாட்டில இருந்து வந்திருக்கீங்க? நான் சிட்னியிலிருந்து வந்துள்ளேன். ஆஸ்திரேலியா, சிட்னி. ஆஸ்திரேலியா அப்படி சொல்லுங்க. ஆஸ்திரேலியா சிட்னி. Okay. சிட்னியா நாடு இல்ல. சொல்லுங்க. உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஸோ உங்களுடைய பயணத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த பயணத்தின் நோக்கம், எனது நண்பர்கள் இந்த புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்காக பணம் சேர்க்கும் போது இந்த துவிச்சக்கர வண்டி, இந்த சைக்கிள் போட்டியில் இதில் ஈடுபட்டுள்ளார்கள். அதுகூட நானும் அவருடன் சேர்ந்து பங்கு பெற்றி இந்த சைக்கிள் ஓட்டத்தில் பங்கு பெற்றி புத்தூருக்கான நிதி உதவிகளை சேகரித்து கொடுப்பதற்காக ஆசைப்பட்டேன். அந்த வைத்தியசாலைக்குரிய நிதி. நிதி. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? ஆஸ்திரேலியாவிலேருந்து 17 பேர் வந்தாங்க. அம்மா, 17 பேர். Yeah, what's your name? Mackenzie. Where are you from? Ottawa, Canada. Canada. I come for the first time. Here for the first time? Yeah. Yes, first time in Sri Lanka. It's How's your feeling now? Good, actually. Very good. Very excited. Yeah. Lots of energy still. I can keep going. So இங்கேயும் வந்திருக்கிறார் ஆஸ்திரேலியா. ஸோ அவரோடையும் நாங்கள் அப்படியே உரையாடுவோம். வணக்கம், உங்களுடைய பேர்? வணக்கம், என் பேர் ஸ்ரீ. வணக்கம் ஸ்ரீ அண்ணா. வரவேற்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு. நன்றி. உங்களோட அன்புக்கு நன்றி. முதல் தடவையாக வாரீங்களா? இந்த சைக்கிள் ஓடுறதுக்கு முதல் தடவை வந்திருக்கிறேன். ஸோ சைக்கிள் நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? இலங்கையில? கொழும்புலேருந்து ஆரம்பிச்சீங்களா? அப்படி அனுராதபுரம், கொழும்புலேருந்து புத்தளத்திலேருந்து அனுராதபுரத்துலேருந்து நேற்று எலிஃபென்ட் பாஸ் ஆனரவுக்கு பக்கத்தில் நின்றாங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறோம் புத்தூர். உங்களை அன்பாக வரவேற்கிறேன். இதனுடைய நோக்கம் என்ன? நீங்க இதை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுக்கொள்றீங்க? இது வந்து நல்ல நோக்கத்துக்காக இந்த சைக்கிள் பிரயாணம் நடைபெறுகின்றது. இது வந்து இந்த ஒரு வைத்தியசாலைக்கான நிதி சேகரிப்புக்கான இந்த ஒரு முயற்சி. இது ஒரு 5 வருடத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட். பலரும் இதில் ஒன்றிணைந்து பல தொண்டர்களின் முயற்சியால் இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ நீங்க முதல் தடவையாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வரீங்களா? இந்த சைக்கிள் ஓட்டத்துக்காக முதல் தடவையாக வந்து உங்களை அன்பாக வரவேற்கிறேன். நன்றி. உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி. ஸோ இங்கே இன்னுமே வந்து கொண்டு இருக்கிறாங்க மக்களே. ஸோ ரைடில் வந்து நிறைய பேர்
ஜாயின் பண்றாங்க பாருங்க. Yeah, what's your name? My name's Georgia, Okay. and I'm from Canada. How do you feel now? I'm feeling good. Yeah, it's Good. been a long ride, but it's been really fun. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லோருமே வந்திருக்கிறாங்க. வாங்க கதைங்க. என் பேர் வந்து ஜெயந்தி. I'm the doctor for the supporting this group. I'm also நானும் கனடாவில் இருந்தால் என்னோட அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற இதில் வந்திருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நர்சஸ் அண்ட் யா. உங்களுடைய நோக்கம் எங்களோட நோக்கம் என்னென்னா இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 1901 ஆண்டு இந்த மிஷனால் மெத்தடிக் மிஷனால் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு ஒரு ஃபண்டும் ஒரு இதுவும் கிடைக்காததால அந்த பில்டிங்காக இருக்குது. அதை நாங்கள் என்னென்னா 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் காசு சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரீபில்ட் பண்ணி ஸ்பெஷலி வந்து சில்ட்ரன்ஸுக்கு கனடாவில் அதை ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரன்ஸுக்கு டிசபிலிட்டியான பிள்ளைகளுக்கு இருக்குது. அப்படியான வசதி ஒன்றும் இங்கே இல்லை. அதை செய்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம். அதுதான் எங்களோட பர்பஸ். ஓகே. இப்போ நீங்கள் 9 வருஷமாக இதை நீங்கள் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். 9 வருஷம் அது உண்மை. அது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை, அது வந்து மானிப்பா டிஃப்ரெண்ட் ஏரியா. இந்த வருஷம் தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதில் இது என் ஹஸ்பண்ட் தான். வணக்கம். நீங்களும் கனடா? யா. அடுத்தது வந்து போன வருஷம் மானிப்பாயில் செய்தீங்க. இந்த வருஷம் அம்மா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? நான் இந்த வருஷத்துலேருந்து தான் தொடங்கி இருக்கிறீங்க. அதுபடியா எனக்கு நான் தெரியாமல் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். அந்த 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 வைத்தியசாலையினுடைய பெயர் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் மக்களே. ஸோ நான் அந்த வைத்தியசாலையை ஏற்கனவே நான் போயிட்டு வந்தேன். இது எல்லாமே எடுத்தேன். ரைட். அந்த வைத்தியசாலையினுடைய பேர் வந்து பாருங்க, சென்ட் லூக்ஸ் மெத்தடிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இலங்கை யாழ்ப்பாணம் புத்தூர் என்ற இடத்துல இருக்குது. இங்க இருந்து 8 கிலோமீட்டர். ஸோ அங்கே நான் எல்லாம் போய் எல்லாம் பார்த்தேன். அப்படியே நாங்கள் தொடருவோம். நாட்டை விட்டு நான் போனது 1994. 2022 திருப்பி வந்தேன். இதான் அடுத்த விஷயம். உங்களுக்கு சந்திச்சது சந்தோஷம். ஓகே மக்களே, இப்போ வந்து இந்த இடத்தை பற்றி சொல்லுங்க. இதில் வந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணினோம். இந்த இடம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு தெரியாது. நீங்கள் முதல் தரம் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க வந்து இந்த ஊரில் வந்து எல்லாருமே வந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, போலீஸார் எல்லாம் வந்திருக்கணும் பாதுகாப்புக்கு, இந்த வாகனங்களை வந்து சரிப்படுத்தி விடுறதுக்காண்டி. ஹாய். ஓகே ஓகே. சாப்பிடக்குள்ள குழப்பக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கணும். ஸோ இதுக்கு பிறகு வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கதைக்க போகிறோம். இந்த ரைடை வந்து நானும் தொடர போகிறேன். ஸோ இங்கே எப்படி பயணிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, அதாவது இவர்கள் சொல்லுற இடத்துல என்ன இடம்பெறுது, என்ன நிகழ்வுகள் இடம்பெறுது எல்லாம் அப்படியே நாங்கள் பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் விது டாட். ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம் 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 வணக்கம். ஸோ நீங்க எல்லாருமே எங்க இருந்து வந்திருக்கீங்க? அப்படியே ஒன்றா சொல்லுங்க. இவங்க சிங்கிள். நீங்க எங்க இருந்து வந்தீங்க? California. அமெரிக்கா, San Francisco Bay Area. ஓகே. 5 பேர் வந்திருக்கிறீங்க. இது நீங்க முதல் தடவையாக வருகின்றீர்களா? முதல் தரம் இங்க இந்த பைக் ரைட். 5 பேர் முதல் தரம் தான். முதல் தரம் பாருங்க. எப்படி இருக்கு இந்த உணர்வு? நீங்க இப்ப இலங்கையில ஒரு தமிழர் வாழுகின்ற ஒரு பிரதேசத்துல நிக்கிறீங்க. How do you feel? It's great. First time. If you want Tamil, you should probably ask her. Her Tamil is much better than mine. It's okay. I left when I was very young. That is good. I didn't know you knew even this much. Yeah. I have one question. Yes. இந்த ரைடை பற்றி நீங்க என்ன புரிஞ்சு வச்சுக்கிறீங்க? What do you understand about the ride? Sorry, can you ask me again? About the ride? What do you? It is a great ride. Organized by a great organization and serving all the communities, inspire people to come to the island and spend some money and help the cause to get the country back on track. நீங்க அமெரிக்காவில் எந்த ஊர்?
What part of America? San Francisco, Bay Area. San Francisco. Nice to meet you. Thank you. Oh, thank you. Nice to meet you. இந்த காகங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பழத்தை கடிச்சு தூக்கிட்டு இருக்கு. ஸோ ஹாய் வணக்கம். நாங்கள் வந்து எத்தனையாவது தடவை சந்திக்கிறோம்? இரண்டாவது தடவை நாங்கள் இவங்களை வந்து ரைடில் வந்து சந்திக்கிறோம். ஸோ போன முறை மகளோட வந்து எங்க மகள் படிக்கிறார். படிக்க விட்டீங்கன்னா ஸோ உங்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க? பேர் நிலானி. நான் நியூ ஜெர்சி அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறேன். இது 2ஆம் தரம். இந்த முறை புத்தூர் செயின்ட் லூக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்காகத்தான் நாங்கள் நிதி சேர்க்கிறோம். We are very proud to be able to give back to the community that we all grew up in. One country, one people, and everyone should have access to all the எங்களுக்கு கிடைக்கிற இலவச மருந்துகள் அவளுக்கும் கிடைக்கணும்ன்ற அடிப்படையில் தான் நாங்கள் சைக்கிள் ஓடுறோம். மொத்தமாக இப்போ ஃபண்ட் ரைசிங்ன்றீங்க. சும்மா அனளவு எவ்வளவு ஃபண்ட் ரைசிங் கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஆக்களும் 1000 பவுண்ட்ஸ் சேர்த்து, அதை விட அதுதான் மினிமம் நாங்கள் சேர்க்க வேண்டியது. அதை விட கூட ஒவ்வொரு ஆக்களும் சேர்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 72 பேர் வந்திருக்கிறீங்க. 1000 பவுண்ட்ஸ் என்று பார்த்தாலும் சும்மா பவுண்ட்ஸில் பார்த்தாலும் ஒரு 72 அதுல பவுண்ட்ஸுக்கு மேல போகும். ஆனா அதே நேரம் நீங்க யோசிக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸும் இருக்கு. இது வந்து நாங்கள் கொழும்புல துவங்கி சிலாபத்துக்கு போய் சிலாபத்துல இருந்து அனுராஜபுரக்கு வந்து அனுராஜபுரில இருந்து கிளிநொச்சி, இப்ப நாங்க 70 பேரும் தங்குறதுக்கு வசதிகள் போனோம். இது நாங்க அமெரிக்கால இருந்து மட்டும் இல்ல, கனடால இருந்து லார்ஜஸ்ட் குழுவினர் கனேடியன் ஃபிளாக் தொங்குது. 21 பேர் நினைக்கிறேன் கனடால இருந்து. பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நார்வே, England. So America presence is less, but hopefully next year Nanga will all try to make it more. And other the charitable organizations America and the rules and regulations irukku. So other we have to follow carefully. But next year is a new beginning. So hopefully even the support of them. Last year we were just 3 of us here, right? In the mura 5 பேர். So hopefully we'll double it next year. Nice to meet you. So உங்களே முறை அறிமுகப்படுத்துங்க ஞாபகத்துக்கு. ஹாய் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஹலோ. நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க? San Francisco. San Francisco. இது I'm with these two. எல்லாம் சிங்கள மக்கள். அங்கே வாழ்றேன். ரைட். இவங்க எல்லாம் சிங்கள மொழி பேசுகின்றவர்கள், அங்கே வாழுகின்றார்கள். அமெரிக்காவில் வாழுங்க. நீங்க அமெரிக்கா. ஸோ நீங்கள் அமெரிக்கா என்ன ப்ரொஃபஷனல் என்ன? I'm in finance. ஸோ எங்களோட மக்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்காக ஒரு நிதி சேர்த்து வந்திருக்கிறீங்க. உங்களை அன்பாக நான் வரவேற்கிறேன். Thank you. How do you feel? Welcome, sir. இது ரெண்டும் father and son. அப்பா மகன் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. ரைடுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ how do you feel? Very good. I'm very happy I'm here. குரல் போயிட்டது. Extremely happy. Yes. Nice to meet you. So வணக்கம். வணக்கம். How do you feel? Very nice. Thank you. My first time in Jaffna, and wonderful to be here. Wonderful to support this cause. Wonderful to meet you and to see everything here. So it was our pleasure to come and to ride and to be with all of these guys and everybody here. So thank you very much for having us. Yes, thank you. Hi, hello. What's your name? Sachin. Oh, Sachin. Sachin Tendulkar. Named after the one and only. Yeah. How do you feel? Feel very good. Legs are a little tired, but feels good. Feels good to be here. Are you single? Yes. Can you speak to you single language? You can speak to me. I can only respond in English. Nama mogada. Sachin. Oh yeah, kama goida. Oh, I didn't learn this one. Adi, what is this? What did he say? Where do you live? Oh, where do I live? San Francisco. பாத்தீங்களா, இதுல என்ன பிரச்சனை சொன்னா, அவ வந்து சிங்கள மொழி பேசுறாலும் அவங்களோட நாட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் வந்து எங்களை தமிழாக்கள் மாதிரி தான் லாங்குவேஜ் கொஞ்சம் மறந்துட்டாங்க. என்ன சொன்னா அது என்ன காரணம்னு சொன்னா, அங்க அதிகம் ஆங்கில மொழி பேசுகின்றவர்கள் அமெரிக்காவில் வந்து அதிகம். ஸோ நைஸ் டு மீட் யூ. Nice to meet you. தொடர்ந்து பணியை செய்யுங்க. நான் பேசுறது விளங்குதா? I don't know. No, do not. ஓகே மக்களே, நிறைய பேரோட சந்திக்கிறோம், கதைக்கிறோம். இன்னும் நாங்கள் நிறைய பேரோட கதைப்போம், சந்திப்போம். அப்படியே நாங்கள் உள்ள போயிட்டு அப்படியே தொடருவோம்.
ஸோ இவர்களை சந்திப்பதற்காக எங்களுடைய யூடியூபர்ஸும் வந்திருக்கிறாங்க. ஸோ கார்த்தி, ஸோ இவர் ஒரு யூடியூபர். நாங்கள் வந்திருக்கிற நோக்கத்தில் வந்து முதலாவது ஆஸ்திரேலியா வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர் ஏன் வந்திருக்கிறாரு, எதற்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். நாங்கள் கேட்போம். ஸோ வணக்கம், உங்களை அன்பாக யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்கிறோம். வணக்கம், வெல்கம் டு யாஃப்னா. Thank you. How did you feel now? Yeah, good. Really enjoying it. I think, look, great community within the ride itself. Obviously, the riders are all coming along really well, supporting each other. And then the support crew, there's just so much love and happiness. And then the locals are really enjoying seeing us. I think coming into each town, so it's been a really good experience. ஸோ இன்னொரு கேள்வி நாங்கள் கேட்போம். அப்படி கார்த்திகை நானே கேட்குறேன். இல்லை, அது பரவாயில்ல. என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். For what reason have you come? Well, it's a good cause. So I have a friend that asked me if I could be involved. So then I looked into what the cause is and with the history of Sri Lanka and this region. Then I thought it was very worthy, to be raising funds, rebuilding hospitals, rebuilding communities here. So I wanted to do that. And selfishly, I've never been to Sri Lanka. So I thought, what a great opportunity for me personally to see a place I hadn't been before. ஸோ இன்னொரு கேள்வி, இந்த சவாரி எங்கேருந்து துவங்கிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று, அதை நாங்கள் நினைச்சோம். Where have you started this journey? We started in Colombo. Yep, so Colombo is 450 kilometers or so, almost. How many days? 4 days. 4 days. Yeah. Wow. 4 நாட்கள் பயணம் செய்து எங்களுடைய தமிழர் பிரதேசங்களுக்கு வந்திருக்கிறாங்க. So are you coming for the first time? Sorry? Are you coming for the first time? Coming for the first time. Yeah, this is the first time here in Sri Lanka. First time ever. Yeah. இவர்ல உள்ள தனித்தன்மை என்னன்னு சொன்னா, இவர் வந்து ஒரு He's a gold medalist from 2000 Olympics in Sydney. Wow. And he has been doing a lot of charity work for a lot of people. And he's got his gold medal there as well. He's one I prepared earlier. Wow. சிட்னில நடந்த ஒரு சைக்கிள் போட்டியில இவர் கோல்ட் மெடல் ஒலிம்பிக்ஸ்ல. வாவ். டச் பண்ணலாமா? தொட்டு பார்க்கணும். இல்ல என்னன்னு சொன்னா, இல்ல என்ன சொன்னா, ஒலிம்பிக் மெடலை வந்து தொட்டு பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. அது இந்த கையில இருக்கிறதே நான் ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கின மாதிரி தான். ஸோ இந்த பாருங்க, நான் காட்டுறேன். எக்ஸாக்ட்லி ஒலிம்பியா 2000 க்ளோஸ் அப் நடந்துங்க. நீங்க தொட்டு பார்த்து நான் தொட்டு விட்டான மாதிரி இருக்க. நீங்க தொடுங்க, நானும் தொட்டு பார்த்து. ஆமா நீங்க தொடுங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு 72 பேர் வந்திருக்காங்க அண்ணளவா, எல்லா நாட்டிலையும் வந்து. நல்லா கவனிக்கிறீங்க, யார் அதை கவனிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ என்னுடைய உறவுகளுக்கு ஒருக்கா சொல்லுங்க, ஒருக்கா தமிழ்ல. திருப்பி கல்வி நீங்க சொல்லுங்க. இவருடைய நண்பர் அவர். அதான் இவரை பத்தி சொல்லுங்க. கவனிக்கிறவர், இந்த எல்லாரையும் வந்து கவனிக்கிறார் இல்லையா? அவர் யார்? வித்யானந்தன். என்னோட கிளாஸ்ல கிரேட் 1ல இருந்து இயர் 12 மட்டும் படிச்சவர். அவரை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்னு சொன்னா இந்த வயசு தெரியும். இன்னபடியா நான் சொல்ல மாட்டேன். பட் நான் இங்க டிஜே கல்வி நிலையத்துக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் வந்திருக்கேன். திரும்பியும் வருவேன் அடுத்த வருஷம். அவர் ஒரு பஸ் கம்பெனி வச்சுக்கிறார் டொரண்டோல. அவர் தண்ட உழைப்புல ஒருத்தருட்டையுமே ஒரு சதம் வாங்க மாட்டார். இன்றைக்கும் காலமே எல்லாம் ஃப்ரீயா எங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஃபுல்லா எல்லாம் தந்திருக்கிறார். அவரை போல நான் இந்த வாழ்க்கையில் ஒருத்தரையும் காணல. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே he was my classmate as a Johnian. Will I see another person? I have my doubts. I will never see another person like him. He is so great. So thank you Vidya. Thanks again. உணவு பாருங்க, அந்த வித்யானந்த அண்ணா வந்து எல்லாரையும் கவனிச்சு கொண்டு இருக்கிறார். என்ன சொன்னா, இந்த மக்கள் எங்களுக்காண்டி உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லா நாட்டிலேருந்தும் எங்களை மக்களுக்காக இலவசமாக மருந்து கொடுக்க வந்திருக்கிறாங்க, அந்த உதவிகளை செய்ய வந்திருக்கிறாங்க. ஸோ பாருங்க, எல்லாரையும் கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வித்யானந்தன் அண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் 2வது வருஷம் பயணிக்கிற நிவையோட. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்கிறேன். வந்தோரை வரவேற்கும் ஒரு தமிழர் பண்பாடு எங்களுடைய பண்பாடு. ஸோ ரொம்ப நன்றி வித்யானந்தனா, உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வரீங்க? நான் வந்து இங்கே யாழ்ப்பாணம் அப்புறம் அந்த அரியாலையில் இப்போ இருக்கிற வந்து யூகேல. உங்களை அன்பாக வரவேற்கிறேன். உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? இது வந்து நான் வந்து என் வயது வந்து 69-70 ஆகுது இந்த வருஷம். அப்போ நான் எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி நான் இந்த முந்தி வந்து நான் இங்கே ஸ்கூலு சாய்க்கலாம் ஓடுறேன். நான் அங்கே லண்டன் போனப்பறம் எனக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. அப்போ இந்த முறை கட்டாயம் ஓடி இந்த
ஒரு சேரிட்டிக்கு நான் காசு சேர்த்து கொடுக்கணுமெண்டு நான் ஒரு 8 லட்சம் மட்டும் 8 லட்சத்துக்கிட்ட நான் காசு சேர்த்துட்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் தனியொரால நீங்கள் தனியாக 8 லட்சத்துக்கிட்ட சேர்த்து கொடுக்குறீங்கன்னு சொன்ன பெரிய ஒரு விஷயம். அம்மா உங்களை சந்திச்சு உங்களுக்கு பக்கத்தில் நானே ஒரு செல்ஃபி இது மட்டுமே பெரிய சந்தோஷம். நீங்கள் வந்து எங்களை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது. நான் வந்து ஒரு மேத்ஸ் டீச்சராக தான் இருக்கிறாங்க. வேம்படி மகளிர் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். பிரதனியா யூனிவர்சிட்டியில் நான் இந்த டிகிரி செய்தேன். சந்திச்சது சந்தோஷம். தேங்க்யூ. அங்கே படம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. அழகாக பதிஞ்சாச்சு. நைஸ் மீடியா. ஸோ எல்லாருமே வந்து உரையாடி கொண்டிருக்காங்க, கதைச்சுனாங்க. வணக்கம். தமிழ் என்ன தமிழ் அவ்வளோ நல்ல மீன் பரவாயில்ல. நீங்கள் வந்து எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? நான் மிஸ் டேவிட் ராசையா. இவர் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணவர். இவர் தான் முக்கியமான ஆள். இவர் வந்து லண்டன்ல ஓகே. அப்போ உங்கள்ட்ட தான் நாங்கள் முக்கியமாக வந்து கேள்வி கேட்கணும். ஸோ இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறார்? இந்த ரைடர்ஸ் 70 பேர் இருக்கிறோம். 70 பேர். எந்தெந்த நாட்டில இருந்து வந்திருக்காங்க? யூகே, யூஎஸ்ஏ, கனடா, பிரான்ஸ், நோர்வே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கால இருந்து மொத்தம் ஒரு 16 நாடுகள் வருமா? 9 நாடுகள். 9 நாட்டிலிருந்து வந்துருக்கீங்க. ஸோ இது வந்து இப்போ 9 வருஷமாக நீங்கள் செய்கிறீங்க. இது 9வது வருஷம். கண்டிப்பா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வைத்தியசாலையும் தெரிவு செய்கிறீங்க புரியும்பா. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். என்பது ஒரு வைத்தியசாலை போன முறை மானிப்பாய் செய்தீங்க, நான் வந்திருந்தேன். அவங்களோட 2வது வருஷம் பயணிக்கிறேன். இந்த வருஷம் நீங்க புத்தூருக்கு செய்யறது வாழ்த்துக்கள். மொத்தம் உங்களுடைய நிதி அன்னளவாக கூட வருமானம் நினைக்கிறீங்க எங்க இலங்கை பெறுமதியில சொல்ல முடியுமா? நான் இலங்கை பெறுமதியில சொல்ல போனா இது 1.2 மில்லியன் பவுண்ட்ஸ் வருது, ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ். இது 5 வருஷத்துல செய்ய அதை 370 பெருக்கி பார்த்தா உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். ஓகே மக்களே, அதற்கு பெருக்கி பாருங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1.2 மில்லியன். 2 மில்லியன் சொன்னாலே அங்கே வரும். ஒரு கால்குலேட்டர் எடுக்க கரைச்சலாக இருக்க போகுது. அங்கே ஒரு 50 கோடிக்கு மேலே வரும். 50 கோடிக்கு மேலே வரும். வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கள் மக்களுக்காண்டி தொடர்ந்து இப்படி செய்கிறீங்க. அடுத்த வருஷமும் வாங்க. அடுத்த வருஷமும் 5 வருஷம். ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வாரது வந்து எங்களுடைய ஊடகங்களுக்கு வந்து தெரியலை. நான் இவர்களை சந்தித்தது வந்து ஒரு டிக்டாக்கில் பார்த்து, அந்த ஐபிசி பாஸ்கரன் அவரை டிக்டாக்கில் பார்த்து அப்புறம் லொக்கேஷன் தெரியாது. 5:30க்கு எழும்பி காலமே 5:30க்கு எழும்பி இவன் லொக்கேஷன் ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்கேயும் தெரியாதான் நீங்கள் எங்கெங்கே நிற்கிறீங்கன்னு. ரைடு தானே தெரியாது. திருப்பி நான் எதேர்ச்சியா இப்படியே பருத்துறை பக்கம் வரேன்னு அவர் சொல்லியிருந்தார் டிக்டாக்கில். பருத்துறைக்கு வந்து எதேர்ச்சியாக தான் உங்களை ரோட்டில் கண்டேன். அப்புறம் நான் உங்களை கேமரா எல்லாம் திடீர்னு செட் பண்ணி போட்டு திரும்பி பார்த்தா உங்களை காணையில. இந்த கிராமத்துக்கு நிற்கிறீங்க. நல்ல காலம் நுவான் ஒரு யூடியூபர் இங்கே இருக்கிறாரு. அவருடைய கண்டக்ட் எடுத்து தான் நான் லொக்கேஷன் எடுத்து உங்களுக்கு இப்போ சந்திச்சிருக்கிறேன். எனக்கு என்ன விருப்பம்னு சொன்னால், நீங்கள் செய்கிற ஒரு நல்ல ஒரு பணி. இந்த பணி வந்து எங்களுடைய யூடியூபர்ஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் தெரியணும். அடுத்த முறை நீங்கள் வர முதல் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணுங்க. ஆன்லைன் ஊடாக அல்லது ஒரு நியூஸ் பேப்பர்லையோ, ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பேப்பர்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் அறிவிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வருவோம். அது வந்து இந்த விஷயம் எல்லாருக்குமே சேரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ எல்லாருடைய சார்பிலையும் நான் அவர் ஒழுங்கமைக்கிற அவர்கிட்ட வந்து நான் கேட்டிருக்கிறேன். அடுத்த வருஷம் நீங்கள் வர முதல் நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்தெந்த இடத்துல ரைடு வாரீங்க, எப்போ வர போகிறீங்கன்றத தயவு செய்து சொல்லிடுறேன். நான் எங்களோட வெப்சைட்டையும் சொல்கிறேன். அதில் போயிட்டு யாரும் டொனேட் பண்ண வேணுமென்றால் டொனேட் பண்ணலாம். www.trekforceylon TREK4CYLON.com Trekforceylon. அதில் பார்த்தா எல்லா விவரமும் அதில் இருக்கும். உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி. ஸோ இங்கே வந்து குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் பாருங்க மக்களே. ஸோ அதோடு சேர்ந்து ஒரு ரைடர்ஸ் அவங்களுடைய துவிச்சக்கர வண்டிகள். ஸோ இங்கே வந்து துவிச்சக்கர வண்டிகளை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அவர்களே. சொல்லுங்க. வணக்கம். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? முல்லைத்தீவு. இந்த ரைடில் இந்த எவ்வளவு நாள் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? 4 நாள். இந்த விட 4 நாள். சூப்பர். வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களோட பேர் என்ன? பாலரசன். என்ன செய்கிறீங்க? நான் சைக்கிள் கடை வச்சுக்கேன். இப்போ டயர் கடை ஒன்று வச்சுக்கேன். என்னென்னு தெரியும் இப்படி நீங்கள் இவங்க வராங்க ஜாயின் பண்ண மட்டும் உங்களை யார் இணைச்சது? இல்லை இணைச்சது கோவி என்ன, மற்றது சிவா அவர் ஜப்னா. கோவி ஜப்னா. ஓகே. மற்றது சிவா அவர் லண்டன். உங்களை சந்தித்தது சந்தோஷம். ஸோ எல்லோரோடையும் நாங்கள் வந்து உரையாடிக்கிட்டு இருக்கிறோம். மக்களே, எனக்கு எல்லோருடையும் கதைக்கணும்னு தான் விருப்பம். ஸோ எல்லோருடையும் கதைச்சி நினைக்கிறோம். ஸோ டாக்டரோட நாங்கள் வணக்கம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கீங்க? நான் இலங்கை. ஸோ இலங்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? நான் ஆர்கிடெக்ட், கட்டிட கலைஞர். நான் தான் புத்தூர் ஹாஸ்பிட்டல் டிசைன் பண்ணுறேன்.
ஓ, வாழ்த்துக்கள். அப்போ உங்கள்ட்ட முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் செய்ய போகிறாங்க, ஒரு தொகை, பெருந்தொகை பணம் வரும். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க புத்தூர் ஹாஸ்பிட்டலில்? முதல்ல இது வந்து 5 வருஷ ப்ராஜெக்ட். 5 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயரில் ஹாஸ்பிட்டலும் டாக்டர்ஸ் குவார்ட்டர்ஸும் நர்சஸ் குவார்ட்டர்ஸும் செய்வீடும். அதுக்கு நாங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட 80 மில்லியன் 80 மில்லியன். ரெண்டாவது ஸ்டேஜில் எல்டர்ஸ் ஹோம் கட்டப்படும். மூன்றாவது ஸ்டேஜில் வார்ட்ஸ், முந்தைய அந்த நோயாளிகளை பராமரிக்கிற அந்த இதுகள் இருக்கும். அப்படி 5 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் தான் நான் நிற்கணும்னு ஒன்று ஆசைப்பட்றேன். ஏன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பணி செய்கிறீங்க. ஸோ இவ்வளோ பேரையும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒழுங்கமைச்சு கொண்டு வந்து ஒரு தனிநபரை அவங்க அங்கே ஃபண்ட் ரைசிங் செய்து காசு சேர்த்து அவங்கள ஒழுங்கமைச்சு எங்கள் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். நான் திருப்பி சொல்கிற விஷயம், அந்த தெரிவு செய்து ஒரு ஆஸ்பத்திரிக்கே செய்யாமல், ஒரு வைத்தியசாலையை செய்யாமல் ஒவ்வொரு ஒன்றுக்கும் செய்கிறீங்க. அதுக்கும் நன்றி. உங்களை சந்திச்சது சந்தோஷம். ஸோ தொடர்ந்து ஹாய் வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஆஸ்திரேலியா. தமிழ் பேசுவீங்களா? தமிழே தான். ஸோ உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள், எப்படி இருக்கு இந்த இடத்துல நிற்கும் பொழுது? உண்மை பெருமையாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்து ஒரு புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி ஒரு நிதியை சேகரிக்கிறதுல உண்மையாக பெருமையாக இருக்குது. இது வந்து 1.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த ப்ராஜெக்ட். ஸோ 5 இயர் பிளானில் 5 வருஷ பிளானில் இதை செய்யலை. அப்படியாவது செய்து முடிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி, உங்களை சந்தித்தது சந்தோஷம். ஸோ இந்த வாகனம் தான் வந்து முன்னுக்கு ரைடுக்கு முன்னால் போகும். ஸோ அதில் எல்லாம் அவங்களோட நேம் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களோட வந்து நாங்கள் உரையாடலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் கேட்போம். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் யூடியூபர். Hello. Sri Lanka. So where are you from? We're from Canada, What's from your Ottawa. Emma. I'm Emma and this is Nat. So are you coming for the first time? Yes, this is our first time doing the ride. It was a wonderful experience and we love being able to see Sri Lanka this way and it's such a great cause. What's your name? My name is Matt. I'm also from just outside Ottawa. So we came from a long way to be here. It's our first time in Sri Lanka. It's been a beautiful experience so far. Yeah. Nice to meet you. Nice to meet you. ஸோ எல்லாரோடையும் நாங்கள் உரையாடிட்டோம். முக்கிய கேள்விகள் சில பேர்கிட்ட நாங்கள் கேட்டுட்டோம். அதனால் எல்லார்டையும் நான் வந்து சில கேள்விகள் வந்து கேட்கல. ஸோ இங்கே தான் வந்து உரையாடி நிற்கிறாங்க. Hi, where are you from? You got me. Oh, yeah. Oh, have you been interviewed? Please tell him your name. I'm from Canada. Canada. Yeah, Kingston, Ontario, Canada. How is your feeling now? I'm feeling great. Yeah, it's been a really fun 4 days. Very rewarding. Kind of pushed it to the limits. It was good. Yeah. Sri Lanka, are you coming for the first time? This is first time. Yeah, it's my first time here. Yeah. ரைடுக்கு வந்துருக்காங்க நல்ல ஒரு இளைஞர்கள். ஸோ நீங்கள் எங்கே இருந்து வந்துருக்கிறீங்க? முதலாவது சொல்லுங்க. நானோ என்னுடைய பேர் நயனன். நான் கனடாவிலேருந்து டொரண்டோலேருந்து வரேன். நான் முதல் தடவையாக வரீங்களா? நான் இந்த சைக்கிள் ஓட்டத்துக்கு முதல் தடவை வரேன். யாழ்ப்பாணத்துக்கு சிலோனுக்கு வந்து இது என் 2வது தடவை. ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங் நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களா? நான் இங்கே கனேடியன் காசில் 2200 சேர்த்தேன். வாழ்த்துக்களே. நான் அந்த கேள்வி கேட்டு சொன்னால் நிறைய பேர் கேட்டுட்டேன். தனிப்பட்ட ரீதியில் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து ஒரு கிளப்பில் இருக்கைகள் அப்படிலாம் செய்திருக்கிறோம். ஸோ உங்களை நான் வாழ்த்துறேன். அங்கேருந்து எங்கள் மக்களுக்காக நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு 4 நாட்கள் சைக்கிள் ரைட் பண்ணி இப்படி வந்திருக்கிறீங்க எங்கள் ஊருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன பக்கத்தில் இன்னொருவர் இருக்கிறார். அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர்? வணக்கம், சஞ்சய். என் பேர் சஞ்சய். நோவிலிருந்து வரேன். ஓ வா. ஸோ முதல் தரம் பாருங்களா? சிலோனுக்கு இல்லை சின்னல வந்து 16 வயசுல. ஆனால் இப்போ திருப்பி இப்போதான் இந்த வயசுல வரோம். இந்த உணர்வு எப்படி இருக்கிறது? இப்போ நிறைய பேர் மக்கள் வந்துருக்குறாங்க, ஃபண்ட் ரைசிங் கலெக்ட் பண்ணி வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அந்த வைத்தியசாலைக்கு நெருங்க போகிறோம். மனசுக்கு சரியான நல்லா இருக்கு. இது கொழும்புல இருந்து ஓடி வந்ததானே. அது நல்ல வடிவான நாடு, நல்ல ஆக்கள். ஸோ இப்போ நீங்கள் ஃபண்ட் ரைசிங் செய்தீங்களா? என்ன மாதிரி? நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். ஸோ வாழ்த்துக்கள், உங்களை சந்திச்சது சந்தோஷம். இப்படி எல்லாரோடையும் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஞாபகம் அப்படி நான் 2வது வருஷம் இணைந்திருக்கிறேன் நிவியோட. ஓகே. என்னுடைய சேனல் நேம் விதுடோட் நான் கடைசியாக காட்டுறேன். ஓகே நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி.
Hi, welcome. Thank you. Are you coming for the first time? I am for the first time on the ride, but I was in Sri Lanka 3 years ago. It's a beautiful country, I love it. So I wanted to come back. Yeah. Where are you from? From London. London. Yeah. Nice to meet you. Nice Thank to you, meet you too. How's you feeling now? It's been amazing. I've loved cycling. It's been a great time. It's an amazing team of people and great support as well. And just cycling through your beautiful country is amazing. Thank you. Nice to meet you. Nice to meet you. So எல்லாரோடையும் உரையாடி கொண்டிருக்கிறோம். Nice to meet you. இவங்க வந்து தென்னிலங்கை பகுதியிலிருந்து வந்துக்கிறாங்க. சிங்கள மொழி பேசுகின்ற என்னுடைய நண்பர் இவர், வேற ஒரு யூடியூப் நண்பர். இவரும் இந்த ரைடில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து மொழிபெயர்ப்பார் இப்போ, ஏன்னா சிங்களம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ உங்களோட பேரை சொல்லுங்கள். எனக்கு பேர் நுவான். நுவான், நீங்கள் எந்த இடம் இலங்கையில்? இலங்கை காலதா, காலி மாவட்டம், அல்பிட்டிய நகரம். அல்பிட்டிய. இவர் ஒரு யூடியூபர், இவர் ஒரு ரைடர். இவர் பல சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறாரு துவிச்சக்கர வண்டி பயணத்தில். அதாவது பருத்துறையிலிருந்து எங்கே போயிருக்கிறாரு? மாத்திரை முனையில இருந்து தெய்வேந்திர முனை வரைக்குமான இலங்கையின் வடக்கு எல்லையில இருந்து தெற்கு எல்லை வரைக்கும் ஒரு நீளமான பயணத்தை நீ கடந்திருக்கிறார். ஸோ இவர் இந்த ரைடில் கலந்து கொண்டிருக்கிறாரு. இவரை மாதிரி மொத்தம் எத்தனை பேர் சிங்கள மக்களில் கலந்து கொண்டிருக்கிறாங்க? நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கீங்கம்மா? 6 பேர் இருக்கு. 6 பேர் வந்துருக்கீங்க. விமால கம்பெனியில் 2 சோஷியல் மீடியா ஆள் இருக்கு, ரைடர்ஸ் அண்ட் 2 மெக்கானிக் டீம். ஓகே, அவங்க எல்லாம் வந்து எலக்ட்ரிக் பைக்கில் வந்துருக்காங்க. ஒரு லுமாலா கம்பெனி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க போலோடாக்கு. அவங்க வந்து இந்த ரைடில் வந்து மக்களை எங்களோட வந்து இந்த ஃபண்ட் ரைஸிங்காண்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களோட கலந்து கொண்டது வாழ்த்துக்கள். நம்ம முக்கத்தை நான் ரஷான். How do you feel? Very good. Excellent riders here. Very exciting. உண்மையிலே ஒரு நல்ல பயணம் இது. நல்ல ஒரு பயணம். என்ன இந்த பயணத்தில் எங்களோட லுமாலா நிறுவனம் வந்து தொழில்நுட்ப வசதிகளை இவங்க செய்து கொடுது. அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்டை எங்களோட லுமாலா நிறுவனத்தால் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணினோம். உண்மையில மிச்சம் மகிழ்ச்சியாக இந்த ரைடர்ஸில் அப்படியே காட்டுங்க. அந்த ரைடர்ஸ் சொல்லுங்க. இந்த ரைடர்ஸ் மிச்சம் மிக தூரம் கடந்து வந்துள்ளார்கள். மிக நன்றான முறையில் இவர்கள் தத்தமது வேலைகளை செய்தார்கள். உண்மையில் மகிழ்ச்சியாக உள்ளது. 4 நாட்கள் ரைட் பண்ணிட்டு வந்து 4 நாட்கள். இப்போ என்னடா இங்கே இருந்து ரைடர்ஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து வெளிக்கிட போகிறாங்க. பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க மக்களே. ஸோ எல்லாருமே வந்து இப்போ தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பேருண்டு. ஸோ எங்களுடைய மக்களுக்காக வந்திருக்கிறாங்க எல்லாருமே. நாங்களும் வந்து இது அப்படியே பின்தொடர்ந்து அப்படியே வைத்தியசாலைக்கு செல்ல போகிறோம். ஓகே மக்களே, இப்போ அவங்க வலிக்கிட்டாங்க. நாங்கள் அப்படியே பின்தொடர்ந்து போக போகிறோம். ஹாய். ஸோ அப்படியே நாங்கள் பின்தொடர்ந்து போக போகிறோம். எல்லாம் வித்தியாசமான சைக்கிள். ஹாய். சரியாக நாங்கள் அந்த பயணத்துக்கு பின்னால் நிற்கிறோம். துவிச்சக்கர வண்டி பயணத்துக்கு பின்னால் நிற்கிறோம். பாருங்கள் அப்படியே சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 9 வருஷம் இந்த பயணத்தை அவங்க செய்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதோடு சேர்த்து போலீஸார் எல்லாம் வந்து கடமையில் வந்து உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கால வந்து பாருங்கள் ரைடை வந்து நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ 70 பேர் உலக நாடுகளில் இருந்து வந்து இந்த உதவியை வந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க மக்களே. ஸோ ரைடை கடந்து போகிறோம். அங்கே வரைக்கும் போகுது ரைடு. எல்லாமே வித்தியாசமான துவிச்சக்கர வண்டிக்கு விலைகளை கேட்டால் அண்ணளவா சொன்னாங்க 70,000, 80,000, 50, 25,000, 1 லட்சம் வரைக்குமான துவிச்சக்கர வண்டிகள் இல்லை அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களாம். ஸோ இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ அதோட வாகனங்கள் ரைடு அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிற்கிற இடம் நெல்லியடியிலிருந்து இந்த பயணத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே முன்னுக்கு பாருங்க. நைஸ். ஸோ பாருங்க இப்படியே நாங்கள் வைத்தியசாலைக்கு அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம். நெல்லியடியில் நிற்கிறோம். நெல்லியடி சந்தை பதினூடாக அப்படியே இந்த ரைடு போகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். துவிச்சக்கர வண்டி பயணம் பாருங்க மக்களே. ஸோ உலகத்தினுடைய எல்லா நாட்டில் இருந்தும் அவங்க வந்திருக்கிறாங்க. வல்லை பாலத்தில் இந்த பவனி கிடக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹாய், வணக்கம்.
சரியான வெயில், அந்த வெயிலுக்கு மத்தியிலே இவங்க 4 நாள் பயணிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வெயில், அவங்க பாருங்க நாட்டு கொடிகளை எல்லாம் அப்படியே காட்டி கொண்டிருக்கிறாங்க. சென்ட் லூக்கஸ் மெத்தடிஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே தான் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அது கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அங்கே எல்லாம் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க மக்களே. ஸோ இப்போ எல்லாருமே உள்ளே வந்து கொண்டிருக்கிறாங்க. மேலதாள வாத்தியங்களோட உள்ளே வரவேற்கப்படுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ள வந்துட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சென்ட் லூக்ஸ் மெத்தடிஸ்ட் ஹாஸ்பிட்டலினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருவரோட உரையாட போகிறோம். இங்கே இவர்கள் வந்திருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமாக என்ன இடம்பெற போகிறது, பல கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம். வணக்கம், முதல்ல உங்களை அறிமுகப்படுத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்பணி ரோபர்ட் சசிகரன், சென்ட் லூக் மெதடிஸ்த வைத்தியசாலையினுடைய பொறுப்பு குருவாக இந்த இடத்துல இருக்கின்றேன். 124வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்வு இங்கே நடத்தப்படுகிறது. இந்த எங்களுடைய அம்மாக்கள் ஹாஸ்பிட்டல் என்று இந்த ஆஸ்பத்திரியை சொல்லுவார்கள். நீண்ட காலமாக 124 வருஷமாக இந்த இடத்திலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிக்காக தற்போது ரெக்போசிலோன் என்ற ஒரு புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து வருகின்ற ஒரு அமைப்பு இப்போ இந்த பணிக்காக, இந்த புதிய அபிவிருத்திக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்த சைக்கிள் ஓட்டம் கொழும்பிலிருந்து 12ஆம் தேதி தொடங்கி இந்த நாள் வரைக்கும் இந்த சைக்கிள் ஓடி வந்து இதற்கான நிதியுதவிகளை பெறுகிறார்கள். இதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். கனடா, UK, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற எமது உறவுகளும் அங்கே இருக்கிறவர்களும் இந்த பணியிலே ரெக்போசிலோன் என்ற அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள். இந்த பணிக்காக, புதிய அபிவிருத்திக்காக முதலாவது இருக்கிற அந்த வளத்தை அவர்கள் அதை புதிதாக அதை நிர்மாணம் செய்து முதலாவது இயங்கவும், அதுக்கு பிறகு இந்த போர்ட் சிஸ்டங்களை பெருசாக்கி சகல நவீன வசதிகளோடு இந்த வைத்தியசாலை இயங்குவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். மெகசேஜியோடு இணைந்து பணியாற்றி விஷயம் வந்து நீங்கள் டேங்க் பண்ணிவிடுங்க. அவே இந்த பயணத்திலே உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. உங்களை சந்தித்ததும் சந்தோஷம். வந்திருக்கின்றவர்களை உள்ளே அழைத்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே வந்ததுக்கு பிறகு கனேடியன் ஹை கமிஷனர் துவிச்சக்கர வண்டியில் வந்த அனைவருக்கும் மெடல் வழங்குற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் தான் கனேடியன் ஹை கமிஷனர் என்று சொல்லி இங்கே இருக்கிறார்கள் சொல்லிச்சினோம். இதுதான் அந்த மெடல். நான்கு நாட்கள் பயணம். ஸோ எங்களுடைய மக்களுக்காக இங்கே வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து கௌரவிப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க.
ஸோ இப்படி வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து மெடலை வந்து வழங்கிட்டு அப்படியே உள்ளே அழைத்து செல்வார்கள். எல்லாருமே அந்த கௌரவிகளை பெற்றதுக்கு பிறகு மகிழ்ச்சியாக முத்தமிட்டு மகிழ்கிறாங்க. ஸோ வழங்கப்பட்ட மெடல்களோட மகிழ்ச்சியாக புகைப்படங்களை வந்து அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இங்கே முதியோர் இல்லம் இருக்கிறது. ஸோ வந்திருக்கிறவர்கள் பெரியவர்களோட வந்து உரையாடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஸோ பல காலமாக இங்கே முதியோர் இல்லம் இயங்குகிறது. இந்த வைத்தியசாலை ஆரம்ப காலங்களிலே அம்மா வைத்தியசாலை என அழைக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு கட்டிடம் அமைத்து ஒரு பெரிய அளவில் ஒரு நிதியொன்றை கொடுத்து புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகின்றார்கள். And organizers, Canadian ambassador, and I would like to hear from him a few words of encouragement from so Canadian ambassador வந்து இப்பொழுது சில வார்த்தைகள் பேச போறாரு. Well, first of all, congratulations, or as they say something like this in Tamil, Valtukal, Vanakkam. I can't even imagine. I saw you, some of you, on the first day that you were on the road, and I was tired just looking at you, and then you had to keep doing it for 3 more days and then finally make it here. So, congratulations. It's quite an effort. For the Canadians among you, it's a special day today. For those of you that didn't already know, today is the National Flag Day of Canada, February 15th. And it's not just the National Flag Day, it's actually the 60th anniversary of the first time the flag was raised in Canada. So, yes, it was raised in the middle of February, probably during a snowstorm back in 1965. And I can tell you in Ottawa there was another snowstorm yesterday, and there's going to be another one today. So it's very nice of you to leave all of that behind, for those of you from Eastern Canada, and join us here in Puttur for this amazing event. I'm sure if I had just been riding for 4 days, I'd want to relax and maybe sort of enjoy the moment, so I'm not going to speak too long. If you're not Canadian, I also wanted to make sure you feel included in the congratulations. If you're, I'm not going to get into that. Let's just say we all came together, a multinational effort showing the value of cooperation between nations. So whether you're from Canada, US, UK, Australia, any of the other countries, Sri Lanka, it's great that you're here. It's great that you're raising money. I had a chance to look around this facility. For those of you visiting for the first time, it's amazing. It's old. It needs some refurbishment, but it's got a lot going for it already. And I think you'll be very pleased that that you chose to support this very worthy cause. Thank you again for everything, and enjoy your time in Jaffna. Enjoy your time in Sri Lanka. Thank you. இங்கே வந்த அனைவருக்கும் உணவுகளை வந்து கொடுப்பாங்க. போன வருஷம் நாங்கள் அதையும் எடுத்தோம். ஸோ இப்போ என்ன உணவு இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ போன வருஷம் வந்து இந்த உணவுகளை வந்து எடுத்தோம். குத்திரசி சோறு கொடுத்துருக்குறாங்க, அப்படி எங்களை மஞ்சள் சோறு. ஸோ முட்டையில் ஒரு கிரேவி. ஸோ எல்லாருமே உணவை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. போன வருஷம் இந்த மீன் பொரியலை வந்து நாங்கள் அப்படியே பார்த்தோம். அதோட ஒரு பருப்பு கறி, அதோட ஒரு கத்திரிக்காய் கறி, அங்கால ஒரு உருளைக்கிழங்கு, அப்படியே சிக்கன். யா அமேசிங். ஸோ அப்படியே ஒரு அப்பளம், அடுத்தது ஒரு போண்டா. ஸோ இங்கால அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீனி சம்பல், ரசம் அப்படின்னு சொல்லி எல்லாமே. வார வருஷமும் நீங்கள் ஃபண்ட் ரைசிங் இதே மாதிரி செய்கிறேன்டா
ஸோ தெரியாதவர்கள் எப்படி உங்களை ஜாயின் பண்ணுறது, அதுக்கு என்ன வெப்சைட் ஐடி எதுவும் இருக்கா? அப்படி வெப்சைட் ஒன்று இருக்கு, ட்ரக்ஃபோர்ஸ் லோன்னு சொல்லி ஃபேஸ்புக் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஓகே. நான் இது 5வது வருஷமா வந்து கொண்டு இருக்கிறேன் ஃபேமிலி. ஓகே. ட்ரக்ஃபோர்ஸ் லோன்னு சொல்லி வெப்சைட் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே மக்களே, நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க, இதே மாதிரி ஃபண்ட் ரைசிங் பண்ணி இப்படி எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஸோ அப்படியான ஒரு கிராமத்தை நீங்கள் சூஸ் பண்ணி, ஸோ இதுக்கு பக்கத்தில் வாதரவத்தண்டுலாம் கிராமம் இருக்குது, கடுமையாக அந்த வறிய மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தது நானும் பெருமையாக நினைக்கிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். இவங்க யாருன்னு பார்த்தா இவங்களும் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பு செய்கிறதில்ல இவங்களும் ஒருத்தாங்க, அப்படிதானே? இல்லை அப்படி இல்லை, நாங்கள் சப்போர்ட்டிவ். சப்போர்ட் எல்லாம் ஒன்று தானே? ஆமாம். ஸோ அவங்களோட மகள் வந்து புகைப்படம் எடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ மிச்ச ஆகலை எல்லாம் வந்தவர்கள் எல்லாம் உணவருந்தி கொண்டிருக்காங்க. பாருங்க மக்களே, எல்லாரும் வந்து சாப்பிட்றேன். நன்றி. ஓகே, நன்றி மக்களே. அடுத்த காலம் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் விது டாட். நன்றி மக்களே.